ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் ரெண்டுமே இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது வந்து டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம எப்படி போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டது NZD JPYயில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து மார்க்கெட்டில் சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. சரிங்களா? மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்த இது இன்னும் தாண்டலை அப்படின்றதுனால சிஹெச் நமக்கு இன்னும் ஆகலை. இந்த இடத்துல நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்குன்னாலே அந்த இடத்துல வந்து பையர்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இம்பல்ஸ் மூவ் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் நான் வந்து எடுத்துக்கிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து புஷ் ஆகும் அப்படின்றத நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வந்து உள்ளே வந்தோடனே ஒரு சிஆர் வந்து கொடுக்குது. சரிங்களா? சிஆர் கொடுத்த அடுத்த கேண்டலில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் என்ன பண்ணுறேன், நம்ம வழக்கமாக சிஆர் அப்படின்றதில் வந்து என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? 5 minutesல நம்ம வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு. 5 minutesல கிட்டத்தட்ட ஒரு சிஹெச் நடந்திருக்கு அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஒர்த்து. சரிங்களா? இப்போ சிஆர் கொடுத்தோடனே நான் வந்து டவுன் ஃப்ரேம் வந்திருக்கேன் 5 minutesல. 5 minutesல நமக்கு இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் சிஆர் கிடச்சிருச்சு. லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் சிஆர் ப்ளஸ் வந்து கீ ஜோன். சரிங்களா? கீ ஜோன் தான் வந்து இருக்கிறதுலே முக்கியம். எல்லா இடத்துலையும் சிஆர் கொடுக்குது, அந்த இடத்துல எல்லாம் நம்ம போய் ஆட போகிறோம் அப்படின்னா வந்து மாட்டிக்குவீங்க. சரிங்களா? கீ ஜோன் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். கீ ஜோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஓபி தான். சரிங்களா? நமக்கு வந்து கீ ஜோன் ஓபி, மற்றவங்க எல்லாம் வந்து FVG எடுக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது சம்திங் அந்த மாதிரி எடுப்பாங்க. பட் நமக்கு வந்து கீ ஜோன் அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து ஓபி தான். சரிங்களா? ஓபிக்குள்ளே இப்போ நமக்கு சிஆரும் கிடச்சிச்சு. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஒரு சமநிலையிலிருந்து தவறுது. சரிங்களா? அதாவது செல்லிங் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து பையிங்கில் 2 கேண்டில் ஏற்றுனது செல்லிங்கில் இத்தனை கேண்டிலாக மாறுது. ஸோ வந்து இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் இல்லைங்கிறதும் நம்ம வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வந்து போட்டுக்குங்க. சரிங்களா? இது இங்கே வச்சாலே போதும். பட் வந்து ஸ்டில் சேஃபர் ஜோனுக்காக இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மார்க்கெட் விட்டு வெளியே போய் தான் நமக்கு வந்து ஒரு இது கொடுக்குது. சரிங்களா? இப்போ டார்கெட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸில் ஓபி தான் நம்ம வந்து தேடணும். சரிங்களா? ஓபி வந்து ரொம்பவும் இந்த சைடு தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூல்ஸ் எடுத்து ஈஸியாக இங்கே ஒன்று அன்மிட்டிகேட்டட் ஓபி தான் நம்ம வந்து வைக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே தான். ஏன்னா இது ஒரு ட்ரிபிள் டாப்புனாலே ட்ரிபிள் டாப் லிக்விடிட்டி ஃபார்மேஷனு. இந்த இடத்துல ஓபியில் பட்டு மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால அங்கே ஒரு ஃபார்மேஷன் நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது, செகண்டு தேர்டுங்கிறது அப்படியே போகும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக இங்கே ஒரு நம்ம 5 minutesல கொடுத்ததுனால கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். பட் நம்ம சிஆரில் டைரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேமில் போடுறப்ப இந்த இடத்துல நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து ஆர்ஆரில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வராது, அது வந்து நமக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? அதனால் ஒரு பிரேக் ஈவன் நம்ம வந்து பண்ணிக்கணும். அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு கீழே வந்து மறுபடியும் அகெயின் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து போகுது. பட் இது வந்து ஓபியில் ஆர்டர் எடுக்கல அப்படின்றதுனால இந்த என்ட்ரி நம்ம வந்து பிடிச்சிருக்க முடியாது. நம்ம இங்கே எடுத்து இது வரைக்கும் போகிறீங்கன்னா உங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். பட் இடையில மறுபடியும் நான் என்ட்ரியை வந்து பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அவ்வளோதான் வந்து விஷயம். இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஃபுல் டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆர்ஆர் வந்து செக் பண்ணலாம். இங்கே வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸில் கொஞ்சம் முன்னாடி தான் போடணும். ஸோ இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு 1:13. நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி நம்ம பிகினர்ஸ்க்கெல்லாம் 1:3 தான். ஒரு 1:3 வந்து நல்ல ஒரு ஆர்ஆர். ஸோ 1:3னா இங்கேயே முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு 1:6 அவங்களுக்கும் இங்கேயே முடிஞ்சிடும். இது வந்து ப்ரோ, அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபாதர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.